ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் சரியாக சொல்ல போனால் 18ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகி அங்கே குருவோடு இணைகிறது. அப்போ அங்கே செவ்வாய் நீச்சமாகி குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கமாக மாறுகிறது. சூரிய பகவானும் கேதுவும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் சிம்மத்தில் வீற்றிருக்காங்க. இந்த மாதம் சரியாக 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா கன்னி மனையில் உச்ச பலத்தோடு அமர்ந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி துலாமனைக்கு பயிற்சியாகிறது. சுக்கிர பகவான் கன்னிமனையில் நீச்சமாக இருக்கார் அல்லவா, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி துலாமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமரப்போகிறார். ராகு பகவான் கும்பத்தில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எந்த வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேச ராசி மேச லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே இந்த மேசராசி என்பவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைவாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். என காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி அல்லவா, செவ்வாயினுடைய ஆளுமைத்தன்மை கொண்டவர்கள் அல்லவா. அப்போ தலைமை பண்பு என்பது இயல்பாகவே இருக்கும். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் கோபம், செவ்வாய்ங்கிறது கோபம் அல்லவா, அந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பான ஒரு குணம் படைத்தவர்கள். நல்ல விஷயத்துக்காக கோபப்படக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள், ஒருத்தர் உங்களை டெம்ப்ட் பண்ணாருன்னா கோபம் வரும், அவ்வளோதான். அதுவும் நல்ல விஷயத்துக்காக. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல், துணிச்சல் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாங்கிறது துணிச்சலுங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ட்ராவல் செய்வது, ட்ராவல் மூலமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் நல்லபடியாக அமையும். விற்பனை சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு சேல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மேசத்துக்கு. அதுவும் குறிப்பாக இந்த மேச ராசி அன்பர்கள் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, அல்லது உச்சமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கா, அதாவது மகரத்தில் செவ்வாய் உச்சம், திக்பலம் 10ஆம் இடத்தில் திக்பலத்துடன் இருக்கா, அல்லது 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்தில் இருக்கா, அல்லது செவ்வாய் தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, எங்கே 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ராசியை பார்ப்பார், 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பார்ப்பார், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் பார்ப்பார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு உள்ள இந்த மேசராசி என்பவர்கள் எவ்வளவு பெரிய அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக உயரக்கூடிய, மேன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அதாவது ஒரு கீர்த்தி, புகழ் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு தலைமை பண்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இயல்பாகவே அமைந்துவிடும். இந்த மாதம் பாருங்க, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது. அப்போ நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் உட்கார போகிறீங்க. அப்போ 4ஆம் இடத்தில் என்ன இருக்குது? சுகம்,
வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்குது. அங்கே ஏற்கனவே குரு பகவான் உச்சமாக இருக்குது. அப்போ குருவும் செவ்வாயும் இணைகிறது. அப்போ மங்களகரமான விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக இந்த மேசராசி மேசலக்ன நண்பர்களுக்கு உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போது வீடு, ஒரு வாகனங்கள் அல்லது வீடு மாற்றங்கள், புதியதாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தாய் சொத்துக்கள் இருக்குது, ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்க்கக்கூடிய அமைப்புகள், சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் அல்லது சகோதர சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் தீர்ப்பதற்குண்டான உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தருவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தில் சனி பகவான் பார்வை இருக்குது. அப்போ சில சமயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாத குணம், கோபத்தன்மை, குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள். ஏன்னா போன மாதம் பாருங்கள் 2ஆம் அதிபதி 6ல் போய் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்துட்டார். பணத்தால் பிரச்சனை, பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, இது அத்தனையும் இந்த மாதம் தீரப்போகிறது. எப்போ சார் இது நடக்கும்? 2ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அந்த சுக்கிரன் ஆட்சி பலம், 2க்குரியவன் ஆட்சி பலம் வலுப்பெறுகிறது. அப்போ பணம் கொடுக்க வைத்து, அதாவது எங்கேயாவது வெளியில் கொடுத்து வைத்த பணம் ரிட்டர்ன் வருவதற்குண்டான வாய்ப்புகள், இல்லை மறைந்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு, அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய, எப்படியோ உங்கள் குடும்பத்துக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய அமைப்பு. அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறீர்கள், அல்லது குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விளக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. சார் ஏற்கனவே ஒரு சண்டை இருக்குது, ஒரு சச்சரவு இருக்குது, ஒரு சமாதானம் செய்வதற்கு இந்த மாதம் உண்டா? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது சார், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரு சமாதானம். ஏன்னா செவ்வாய் நீங்கள் போய் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, அது புதன் வீடு. அப்போ புதன் வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சியாக வலுவாக வந்திருக்கார். அப்போ செவ்வாயும் புதனும் காம்பினேஷன் அடையும் போது ஒரு சமாதானம் நடப்பதற்குண்டான அமைப்புகள், சமாதானம் செய்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ சமாதானம் செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதமாக இந்த மேசத்துக்கு அமையிருக்கிறது. சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக அமைகிறார். திருமணஸ்தானத்தில் திருமண காரக கிரகமான சுக்கிரன் வலிமை பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் குரு பகவான் உச்சமாக 2ஆம் இடத்தை, அப்போ 7க்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் அல்லது மனைவி சொத்து சேர்க்கை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இந்த மாதம் அமையும். அப்போ கணவனுக்கு வேலை இல்லை அல்லது மனைவிக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத 100% சொல்லலாம். சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும். பாக்யாதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போது மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானை சொல்லணும். அந்த குரு பகவான் இப்போ சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சார் ராசிநாதன் 4ல் போய் அமர்ந்து நீச்சமாகிறாரே அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் நீச்சமானாலும் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கும் போது, பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது அது நீச்ச பங்கமாக மாறுகிறது. அப்போ வலிமை பெறுகிறது, ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மேசராசி என்பவர்கள். சார் என்ன பாக்கியம்? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு,
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதெல்லாமே பரிபூரணமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது. சார், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? 10ஆம் இடத்தை பாருங்கள். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் தனக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே பாக்யாதிபதியினுடைய பார்வை இணைகிறது. அப்போ குருவும் சனியும் தொடர்பு கொள்கிறது. அப்போ குருங்கிறது 9ஆம் அதிபதி, சனிங்கிறது 10ஆம் அதிபதி. 9, 10க்குரியவன் தொடர்பு ஏற்படும் போது அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது. அப்போ நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான அமைப்புகள், வேலை மாற்றத்துக்கான அமைப்புகள், அல்லது தொழில் வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறு தொகை, தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. ஸோ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த 6ஆம் இடம் வலிமை பெறுகிறது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது இந்த மேசத்துக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதி வலிமை பெறுதா, அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு. 6ஆம் அதிபதி வலிமை பெற்றால் வேலை வலிமை இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி நல்லபடியாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, மேசத்துக்கு ராசிநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் எப்போ வருது அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அப்போது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வரக்கூடிய இந்த நாளில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மங்களகரமான விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி, அதாவது பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது, சரியான வேலை அமையல சார், சரியான தொழில் அமையல சார், கடன் அதிகமாக இருக்கிறது, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கின்ற அத்தனை மேசராசி அன்பர்கள் அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, கிரகங்கள் ஆட்சி பலம், உச்ச பலம், திக்பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா, என்ன டிகிரியில் அமைந்திருக்கு, இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் எப்போ நடக்கும், தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.